இப்போ பார்க்கக்கூடிய பிராண்ட் வந்து ஷாங்கான்னு சொல்லிட்டு சைனீஸ் கம்பெனி. இதுதான் அதோட பிராண்டு, சைனீஸ் கம்பெனி. இது கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிசிபி ஆன் பண்ணும் பொழுது டோட்டல் லைட் எரியுது, அதுக்கப்புறம் வந்து டைமர் எல்இடி மட்டும்தான் கண்டினியூவாக பிளிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டு. ஆன் பண்ணிவிட்டேன், இந்த மாதிரி ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகி போகுது. இந்த இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இந்த மாதிரி தான் பிளிங்க் ஆகுது. இது என்னன்னு சொல்லிட்டு நானும் டேட்டா ஷீட் எடுத்தேன். டேட்டா ஷீட்டு எல்லாமே எடுத்து பார்த்தேன். எல்லாமே வோல்டேஜ் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ப்ளஸ் டிஎஸ்ஓலையும் மெஷர்மெண்ட் பண்ணிட்டேன். பின்னாடி டிஸ்பிளே டிரைவர் ஐசி ப்ளஸ் கிளாக் சிக்னல் எல்லா சிக்னலும் இது பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட் எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியல. சரி, கடைசியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் செக்ஷனுக்கு போனேன். சரி, சென்சார் செக்ஷனில் எதனா கம்ப்ளைண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு மல்டிமீட்டரை வச்சு இது ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது என்னன்னாக்கா, டிஸ்பிளே வந்துட்டு போச்சு. தெரியுதுங்களா? இந்த சென்சார் ஒன்று வந்து லூஸாக இருக்குது. அதனால் வந்து இங்கே டிஸ்பிளே சுத்தமாக வரலை. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இந்த பிராண்டில் பாருங்கள், சைனீஸ் பிராண்டில் சென்சார் ஒர்க் ஆகலைன்னா கூட டிஸ்பிளே வராத மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. எதுக்குனாக்கா, ஃபஸ்ட்டு சென்சார் செக் பண்ணனாக்கா டிஸ்பிளே செக்ஷன் தான் ஃபால்ட்டு, டிஸ்பிளே தான் வரலன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே செக்ஷன் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணேன். ஆனால் கடைசியில் எனக்கு அதில் முடியலை அப்படின்னு பட்சத்தில் இந்த இடத்துக்கு வந்தேன். சென்சார் செக்ஷனுக்கு வந்து வோல்டேஜ் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாக்கா இந்த ப்ராப்ளம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு வேறு எங்கன்னா இந்த மாதிரி சைனீஸ் பிராண்டு இல்லை ஃபாரின் பிராண்டில் இந்த மாதிரி வந்ததுனாக்கா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சென்சார் செக்ஷனை செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே செக்ஷன் வச்சுக்கோங்க. நான் பிசிபியை சென்சார் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிசிபி வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். சொன்ன மாதிரி ரெடி பண்ணியாச்சு. டிஸ்பிளேவும் வந்துடுச்சு. பர்ஃபெக்டாக இருக்குது.